பிரைஸ் லார்ட். ஆவதும் பெண்ணால ஐவதும் பெண்ணாலன்ட்டு அவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பெண்ணை தான் சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். எப்படின்னா ஆதி ஆமத்திலே பாவம் செஞ்சு இந்த உலகத்தை கெடுத்ததே அந்த ஒரு பெண் தான். நம்ம நினைக்கிறோம் அந்த கீழ்ப்படிதல் என்கிற ஒரே ஒரு அந்த வார்த்தை தான் அவங்க சொன்னதுனால தான் அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்ட்டு இல்லை. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே அநேக வார்த்தைகள் இருக்குது. அந்த ஆதாமுக்கும் ஏவாளையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய சுவாசத்தை நான் மண்ணை பிடிச்சி அதில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். நித்திய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவன், அவருடைய உடம்பு, அவருடைய மகிமை எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தார். அவருடைய விழாவிலிருந்து எடுத்து தான், எலும்பு எடுத்து தான் ஒரு மணவாட்டியை தேவன் என்ன செஞ்சார்? படைத்தார். மணவாட்டி எல்லாருமே மணவாட்டி தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மணவாட்டி, அதாவது எலும்பில் இருந்து வந்தவங்க தான் நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய கையில் பிடிச்ச மண்ணிலிருந்து வந்தவங்க தான் நம்ம. அப்போ தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதை எடுத்து சுவாசத்தை கொடுத்தார். அவருடைய சுவாசம் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கெடுக்கிறதுக்கு இந்த காலத்தில் பிசாசு என்ன செய்யறான்? போராடிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவன் அழிஞ்சு போகணும், எழுகிற அக்கினி அணைந்து போகணும். இதுதான் அவனுடைய ஒரே திட்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் மேலேருந்து அந்த கேருவின் சேராவினுடைய தலைவனை அதாவது கீழே தள்ளின போது அந்த தேவதூதன் நேராக அவன் பாதாளத்தில் இருட்டு இருந்துச்சுன்னு போட்டிருக்குல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது. அவனுக்காக ஏற்படுத்தின அந்த உலகத்துக்கு அவன் போகவே இல்லை. என்ன செஞ்சிட்டான்? அவன் பரலோகத்தில் இருந்ததுனால அவன் அங்கே ஏதேன் தோட்டத்திலே உட்காந்துச்சான். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இருந்து முதலாவது அவனுடைய கண் எங்கே போச்சு அப்படின்னா பெண் மேலே தான் போச்சு. ஏன்னா இந்த பெண்ணை பிடிச்சா என்ன செய்யலாம்? நிச்சயமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆதாமை தன்னை போலேயே படிச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு சில வேலையில் என்ன செய்யும்? புத்தி தெளிஞ்சிடும். ஹல்லேலூயா. தெளிஞ்சு நமக்கு சொல்கிறத அவன் கேட்காம கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பெண் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவள் அவருடைய மனைவி. ஹல்லேலூயா. இந்த பெண்ணை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னார், 2 பேரையும் எனக்கு இந்த அவர் ஒரு டெஸ்ட் வச்சார் அவங்களுக்கு. இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் என்னது? ஏதேன் தோட்டம் ஆசீர்வாதம். இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் என்னது? உலகத்தில் போய் சாவன்ட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த ஏவாள் செய்த அந்த கீழ்ப்படி ஆமையிலிருந்து 7 காரியங்களை குறித்து நான் ஷார்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா டைம் அதிகமாகக்கூடாது. இந்த தோட்டத்தை அவருக்கு கையிலே கொடுத்துட்டாரு. நீங்களே பண்படுத்துங்க, நீங்களே என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க, நீங்களும் சந்தோஷமாக உலாவுங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஜீவ நதியை ஓடுது. அதில் போய் நல்லா குளிங்க. ஞானஸ்தானம் மாதிரி அது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏதேங்களே ஞானஸ்தானம் கிடச்சிது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக அவங்க 2 பேரும் நல்லா உலா வந்து கொண்டு இருந்தாங்க. அவங்க இருந்தவங்கள முதல்ல ஒரு இடத்துல ஆதாம் உட்காந்துட்டு அப்போ ஏவாள் சொன்னா, நான் ஒரு ரவுண்ட் அடித்து போயிட்டு வரேன். அப்போ இவன் சொல்லி அனுப்பியிருக்கணும், நீ போகிற, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அந்த திசைக்கு போகாதம்மா, அந்த காயை சாப்பிடக்கூடாது, அந்த பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வேண்டான்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். ஆனால் அவன் சொல்லவே இல்லை. சொல்லாமல் இவனை அனுப்பி விட்டுட்டான். ஹல்லேலூயா. அவன் செஞ்ச முதல் தவறு என்ன தெரியுமா? அவன் நேராக போயிட்டே இருந்தா அவன் பிசாசு எப்படிப்பட்டவன் என்று போடப்பட்டிருக்குதுன்னு வேதத்தில் பார்க்கும்போது அவளின் கண்கள் பிசாசு பக்கம் திரும்பிச்சு. எப்படி திரும்பிச்சுன்னா, அவன் எப்படிப்பட்டவன்? பிசாசுனா இவங்களை பற்றி தெரியும், ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, அதனால் நம்ம பக்கம் வரமாட்டா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு அவளை எப்படி திருப்புறது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் என்ன செஞ்சான்? 7 தவறுகளே கர்த்தர் எனக்கு வெளிப்பாடாக கொடுத்தாரு. இந்த 7 தவறுகளும் நம்ம குடும்பத்தில் இருந்ததுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, நம்ம குடும்பம் ஜபத்துக்குள்ளே போக முடியாது, நம்ம குடும்பம் ஆண்டவரோட என்ன செய்ய முடியாது, இணைஞ்சு நடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்கா. என்னன்னா ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யாத, அந்த பழத்தை போய் சாப்பிடாத, அந்த பக்கமே போதுன்னு சொன்னார். ஆனால் இவன் போனான். இந்த வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் அந்த ஸ்திரீயை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாக இருந்ததாம். ஹல்லேலூயா. எப்படி இருந்தது? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன்
சொன்னது உண்டோ என்று சொன்னது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வேற தான் சொன்னார். வேற வசனத்தை அவர் பேசினதே வேற, அந்த வார்த்தையே வேற. இவன் என்ன பண்ணிட்டான், புரட்டி பேசினான். அது கடைசியில் வரும். அல்லேலூயா. நான் அதை கடைசியாக சொல்லுவேன். அப்போ இந்த ஸ்திரீ என்ன செஞ்சா, ஆண்டவர் சொன்னது ஒரு வார்த்தையாக இருக்கே, இது சொன்னது ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு திரும்பி பார்த்தா, யார் இது பேசுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்த உடனே பாவம் செய்தாச்சு கண்ணு. அல்லேலூயா. அந்த கண்ணு தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. என்னன்னா, நம் பார்வை கோழி போல என்ன செய்யக்கூடாது, மண்ணையை பார்த்தே இருக்கக்கூடாது. மண்ணில் உள்ள பாவங்கள் தான் நம்மகிட்ட வரும். பரலோகத்தை பார்த்து இருக்கணும். நல்லா கழுகு எப்படி மேலே மேலே பறக்குதோ அதே மாதிரி நம்முடைய கண்கள் உயர தான் பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. இவர் ஆண்டவர் எப்படியும் வருவார், சாயங்காலத்தில் நம்மக்கிட்ட இருப்பார், நம்மளோட பேசுவார், நம்ம வருவார். அதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன செஞ்சா, திரும்பி பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சா, ஏவாளின் கண்கள் தேவனை நோக்கி இல்லை, பலிச்சிருச்சு. ஏவாள் உடனே திரும்பி பார்த்தாள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜனங்க அப்படி தான் இருக்காங்க. எங்கேயாவது இப்படி திரும்பி பார்த்தா போதும், ஒரு புடவை நல்லா இருந்தால் அந்த புடவையை நம்ம எடுத்துருவோமா, அன்னைக்கு அந்த மாதத்துக்கு தான் செலவுக்கு வச்சுருப்பாங்க காசு, அந்த பைசாவை அம்படையும் போட்டு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு புருஷனுக்கு பதில் சொல்லணும், பக்கத்து வீட்டில் கடன் வாங்குவாங்க. அல்லேலூயா. அப்படி கடன் என்ன செய்யும், நான் அடுத்த மாதம் பெருகும். இப்படி பெருகி பெருகி குடும்பம் கெட்டு போகிற சூழ்நிலை கூட வந்திருக்கு. கண்ணு தான் வந்து பாவம் செய்யுது. அல்லேலூயா. ஆண்ட சொல்கிறல்ல, இப்போ யாராவது இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தா என்ன செய்யும், அது பாவம் செய்தாயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கண்கள் நம்ம வந்து பார்க்குற பார்வை தேவனை பார்க்குற பார்வையாக இருக்கணும். பிசாசு கிரியைகளை பார்க்குற கண்ணா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:37 போட்டிருக்கு, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று போடப்பட்டிருக்கு. தாவீது என்ன செஞ்சார், ஒரு தரம் வேறொருத்தனுடைய மனைவி மீது அவருடைய கண் பட்டு அந்த மனைவி என்ன செஞ்சுட்டாரு, அவர் திருமணம் பண்ணிட்டார். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. இருந்தாலும் என்ன செஞ்சார், அவர் கடைசியில் அவர் அநேக காரியங்களில் என்ன செஞ்சார், அடி வாங்கினார் ஆண்டவர்கிட்ட. அவர் அடி வாங்காமல் அவரை பரலோகத்துக்கு சேர்க்கவே இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பாவம் செஞ்சால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார், நரகத்தில் தான் கொண்டு போய் போடுவார். கர்த்தர் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்கிறார். அவர் வழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நம்ம வேதத்தை என்ன செய்கிறோம், இந்த கண்ணால் தான் நம்ம பார்க்குறோம். வேதத்தை பார்க்கும் பொழுது இந்த கண்ணு வழியாக தான் என்ன செய்யுது, அந்த வசனம் நம்ம மைண்டுக்குள்ளே போகுது, நம்முடைய எண்ணத்துக்குள்ளே போகுது, நம்முடைய நினைவுகளில் போகும் பொழுது அது அப்படியே உள்ளே தங்கிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம நிச்சயமாக நம்முடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவோம். சரிதானே? இப்போ அடுத்து பிசாசின் பக்கம் கண் போனது தவறு. ஹல்லேலூயா. நம்ம போகும்போது என்ன செய்கிறோம், குடியை பார்த்துட்டு போகிறானுங்க, குதிரை ரேசை பார்க்குறானுங்க, எவ்வளோ பாவ செயல்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது என்ன செய்யுதுன்னா மைண்டுக்குள்ளே போய் தங்கிடுது. அல்லேலூயா. பாவம் செய்யுது. ஆனால் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக காரியங்கள் இந்த கண்ணு வழியாக தான் நம்ம மைண்டுக்கு போகுது. அல்லேலூயா. அப்படி தானே வேதத்தை நம்ம என்ன செய்கிறோம், எப்படி பார்க்குறோம், பார்த்து அதை நம்ம படிக்கும்போது இந்த கண்ணு மூலமாக தான் நம்முடைய மைண்டில் போய் அந்த வேதம் வேலை செய்யுது. வேலை செய்யும்போது நம்ம பக்தி உள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாற்றப்படுகிறோம். துன்மார்க்கன் எப்படிப்பட்ட கண்ணு உடையவன் என்று பார்த்தா வன்கணனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பொல்லாதவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளையுடைய கண்கள் வேதத்தையே நோக்கி கொண்டு தேவனுடைய முகத்தையே தேடுகிறபடினால அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா, நல்ல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார். அதனால் தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார் என்று சொல்லுகிறார். நான் தான் வழியாக இருக்கேம்மா. எனக்கு ஒரு தரம் அந்த கண்ணு வந்து சரியாக இல்லாதனால நான் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போனேன். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணும்போது கண்ணில் குளுக்கோமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. குளுக்கோமானா நாள் ஆக இருளாயிட்டே வரும் அந்த கண்ணு. நான் என்ன செஞ்சேன், பயந்துட்டு நான் என்ன பண்ணேன், போயிட்டாங்க உட்காந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் வரைக்கும் இத்தனை வருடங்களும் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை தான் நான் படிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டுறீங்க. அந்த வேதத்துள்ள சத்தியங்கள் எல்லாம் எடுத்து நான் நிறைய பேருக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த கண்ணுக்குள்ளே எப்படிப்பா அந்த குளுக்கோமா இருட்டு வந்து பிசாசுக்குரியது, அது பாவம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த இருட்டு அந்த கண்ணுக்குள்ளாக போகும். ஆனால் நான் அப்படி செய்யலையே, ஏன் ஆண்டவரே என்னுடைய கண்களுக்குள்ளே இப்படி எனக்கு கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் டாக்டர் வந்து அந்த டெஸ்ட்டை 2வது தரம் என்னை கூப்பிட்டு டெஸ்ட்டை பார்த்துட்டு, இல்லை மேடம் உங்களுக்கு அந்த குளுக்கோமாலாம் இல்லை, நீங்கள் கண்ணு நல்லா தான் இருக்குது, நீங்கள் இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்கன்னு ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க. பாருங்கள், இந்த கண்ணுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கண்ணை நம்ம பாதுகாக்கணும், ஐம்புலன்களையும் நம்ம பாதுகாக்கணும். அந்த காது நல்லா இருந்ததுனால தானே அவனுடைய குரலை கேட்டா.
யார்? ஏவாள். அவன் குரலை கேட்டதுக்கு காரணமே இந்த காது ஓப்பனாக இருந்துச்சு. அல்லேலூயா. கேட்ட உடனே திரும்பி பார்த்தா. ஆமேன். இது மாதிரி அநேக காரியங்களை பிசாசு சுற்றி நின்று நமக்கு வலை போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம உள்ள இருக்க ஆத்துமாவை இருட்டு பண்ணுறதுக்கு வலை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம தவறி அவன் பக்கம் திரும்பிடக்கூடாது. சங்கீதம் 119:37 பார்த்தீங்கன்னா, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையும் என்று சொல்லுகிறார். அவர் நிறைய பாவம் செஞ்சுட்டாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் பாவம் செய்யலைன்னு. அப்போ ஆண்டவரே சொல்கிறார், நீ ரத்தம் சிந்திருக்க, நிறையா சிந்துதலுக்குரிய காரியங்களை செய்திருக்க, அதனால உனக்கு சபை கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவன் தன்னுடைய உப்பிரிகையிலேருந்து பார்த்துட்டு அவள் சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு அதை என்ன செஞ்சுட்டான்? நான் திருமணம் செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான். இது கரெக்டாக? இன்னொருத்தருடைய மனைவி மேலே எதுக்கு கண்டு போகணும்? இன்னொருத்தருடைய நிலத்து மேலே எதுக்கு கண்டு போகணும்? இன்னொருத்தருடைய பொருள் மேலே எதுக்கு கண்டு போகணும்? இன்னொருத்தருடைய பிள்ளைகள் மீது ஏன் கண்டு போகணும்? ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய வீட்டு பொருள்கள் மீது எதுக்கு கண்டு போகணும்? தேவையே இல்லை. நம்ம வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கண்ணை ரொம்ப பாதுகாக்கணும், இந்த காதுகளையும் பாதுகாக்கணும். கண்ட பாட்டெல்லாம் கேட்டு கண்ட சினிமாலாம் பார்த்துட்டு இந்த காதுக்குள்ளே அது இருந்ததுன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஐம்புலன்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அது செய்யக்கூடாது. 2 எபேசியர் 1:19 பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கண்ணு பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு உள்ளே இருக்கிற கண்ணு என்ன செய்யும்? பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை பார்ப்போம். உள்ளான கண் திறந்துச்சுன்னா பல்லவத்தை கூட ஆண்டவர் திறந்து காமிப்பார். என்ன நமக்கு தேவையோ பல்லவத்தில் அதை காமிப்பார். அப்படி தான் எனக்கு ஆண்டவர் நான் பார்க்கறதுக்கு எனக்கு கிருபை செய்தது. நல்ல நல்ல தரிசனங்களை கொடுக்கறது எல்லாமே என்னுடைய ஆவியின் கண்கள், ஆண்டவருடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறதுனால தான். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 6:22 சொல்லப்பட்டிருக்கு, கண்ணானது சரீரத்துக்கு எப்படி இருக்கா? விளக்காக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 2வது என்ன செஞ்சுட்டா? ஒன்று திரும்பி பார்த்தது மாத்திரம் இல்லை, ஆலோசனையும் கேட்டுட்டா. பிசாசின் ஆலோசனையை கேட்டாள் என்று போடப்பட்டிருக்குது. இப்போ ஆலோசனை சங்கம் கவர்மெண்ட்டில் இருக்குது, ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்குது, ஆலோசனை கூடங்களில் இருக்குது. எங்கே போனாலும் ஆலோசனையை கேட்டு நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஆலோசனை சங்கம் என்னென்னா பரலோகம் தான். அல்லேலூயா. இவங்க நம்ம அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளை வரான், அழகுனா அழகு, அப்படி அழகு, பணம் நிறையா. பொண்ணுக்கு என்ன செய்யணும்? அந்த பொண்ணை கேட்குறாங்க, எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபிச்சு ஆண்டவரே இந்த பையனை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு உனக்கு சித்தமா? அப்போது அவங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு வச்சுங்க, நேராக ஊழியக்காரங்கிட்ட வராங்க. ஊழியக்காரங்கிட்ட பாஸ்டர், இந்த பிள்ளைய நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு சித்தமான பாஸ்டர் இருமா நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவார். 2 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு அந்த பையன் வேண்டான்னு சொல்லுவார். வேண்டாம் ஏன்னு கேட்பாங்க. இல்லை, அந்த பையன் சரியில்லை, ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறார். சரின்ட்டு இவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இவருக்கு பொறாமல், இவர் சும்மா எதையோ சொல்கிறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பணம் உள்ள பையன், இவ்வளோ அழகுள்ள பையன், என் பிள்ளைக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்ச நாளில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை சூதுள்ளவைகள்னு சொன்ன மாதிரி என்ன செய்வான்? அந்த பிள்ளை 3ஆவது மாதமே வீட்டில் நிற்கும், புருஷன் சரியில்லைன்னுட்டு. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எதை செய்தாலும் அது என்ன செய்யும்? கீழ்த்தரமாக ஆயிரும். அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இருந்தால் தான் அந்த இடம் என்ன செய்யும்? செழிக்கும். அதான் சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலன் விழித்திருப்பது விருதா. சங்கீதம் 127 அது போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வீட்டை கட்டணும்னா அவர் சித்தம் இருக்கணும். அந்த சித்தத்தை அவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம செஞ்சோன்னா தானாக கல் வரும், மண் வரும், எல்லாமே வரும். ஹல்லேலூயா. உங்கள் வீடு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு சந்தோஷமாக நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. இந்த ஆலோசனை என்பது 3வது எட்வர்டு என்ன செஞ்சார்? ஒரு இன்னொருத்தருடைய மனைவி என்ன செஞ்சார்? திருமணம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இதனால் உலக மக்கள்லாம், அந்த ஊர் மக்கள், இங்கிலாந்து தேசத்து மக்கள் எதிர்த்து நின்ற பொழுது
இவர் அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு தேசம் பெருசு இல்லைன்னு தன்னுடைய மணிமுடியே இழந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அந்த பொண்ணை அழைச்சிட்டு. அப்போ பாருங்கள், இதை இழந்து போனது அவருக்கு தெரியல, பாவம் தான் அவருக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆமேன். ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறதோ வேதத்தில், அதை நாம் என்ன செய்யணும், கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியை நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. டே கொஞ்சம் குடிச்சு பாருடா, இன்னைக்கு ஐயோ நான் குடிக்க மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். இல்லைடா, நீ ஒரே ஒரு செப்பு இன்னைக்கு மட்டும் குடியேன், உனக்கு நீ அப்புறம் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான், சரி ஃப்ரெண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறானே குடிப்பான், அது பழக்கமாயிரும். அதே மாதிரி சிகரெட்டு பழக்கம், அதே மாதிரி ஒரு மாதிரி வைராக்கியம், பயங்கரமான வைராக்கியம் உள்ள பழக்கங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குடைய ஆசீர்வாதம் இறங்கி வராதே. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இவ பழத்தை எடுத்தால, வாங்கினால, அந்த மரத்துலேருந்து பறிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா வேண்டாமா? அவளை கொண்டாந்து இவ்வளோ பெரிய தோட்டத்தில் அவர் வச்சிருக்கிறாரு, இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் அது உள்ளே கொடுத்துருக்கிறாரு. டெய்லி வராரு, அவங்களோட பேசுகிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யலை, ஆண்டவருக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுறது தான் நல்லது. நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம தவறு நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதில் ஏதோ ஒரு கெடுதல் வரப்போது, நீங்கள் நல்லது செஞ்சிட்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஒரு அம்மா என்ன செய்வாங்களாம், சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம் சொல்லுவாங்களாம். ஒரு பொருளை கொண்டு போய் அப்படி வச்சா போதும், உடனே ஸ்தோத்திரம், இதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். சோத்திரம். அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்வார், ஈஸ்டரில் படிச்சிருக்கிறவர், ஏண்டி நான் எல்லாம் சம்பாதிச்சு உனக்கு கொண்டாந்து போடுறேன், நீ என்ன ஆண்டவருக்கு போய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த சொல்லிட்டு இருக்கேன்னு செத்துட்டே சொல்லுவாராம். இவங்க அந்த அம்மா அதெல்லாம் காதில் வாங்க மாட்டாங்க, அவங்க சோத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் சாப்பாடு செய்கிறேன், நான் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க, உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம், அங்கே சோறு அடுப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் அது கொஞ்சம் பொங்கி வந்ததும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உள்ளே துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. போயிட்ட உடனே இவர் என்ன பண்ணார், சாரில் உட்காந்துருந்தவர் கண்ணை மூடிட்டே உட்காந்துருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆக சாதம் வேகிறதுக்குன்னு. கரெக்டாக அந்த நேரம் வந்ததும் அது பொங்கி வடிஞ்சதும் அவர் கூப்பிட்டாரு, வந்து வடித்து விட்டுடுன்னு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி வந்தாங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த மேடை மேலே தூக்கி வச்சாங்க, ஸ்தோத்திரம் தூக்கி வடித்தாங்க. அவ்வளோதான். அது என்ன பண்ணுச்சு, வடித்த உடனே அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாம் கீழே கொட்டிடுச்சு, சோறும் அப்படியே கீழே போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், ஏன் நான் சொன்னேன்ல சும்மா சோத்திரம் சொல்லாதேன்னு, சோத்திரம் சொல்லியே நீ இன்றைக்கி சாப்பாடே எல்லாம் பண்ணிட்ட, என் வயிற்றுக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கிற துணியை தான் நம்ம 2 பேரும் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், ஸ்தோத்திரம் சொன்ன வாய்க்கு நிச்சயமாக ஆண்டவர் போஜனம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னால் நிச்சயம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க அக்கா வீட்டிலேருந்து பிரியாணி வந்தது. ஹல்லேலூயா. 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அந்த ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை. 5 அப்பம் 2 மீனில் கூட என்னாச்சு, 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் எடுத்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் சொன்னார். பிதாவை பார்த்து ஆண்டவர் இந்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் சொன்னார். சொல்லி இவ்வளோ பேருக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், நீர் இந்த ஒரு பீஸுக்கு ஸ்தோத்திரம்னாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. 12 கூடை நிறைய என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அந்த கொண்டு வந்த பையன் என்ன செஞ்சான், 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான். ஆனால் அவன் எடுத்துகிட்டு போனது நிறையா எடுத்துகிட்டு போனான், வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போனான். அதே மாதிரி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள், வீட்டில் நீங்கள் அரிசி பாத்திரத்தில் கை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், எப்போதும் அரிசி குறையாமல் இருக்கும். எண்ணெய் பாத்திரத்தில் கை வச்சு பாருங்கள், எண்ணெய் குறையாமல் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதுவுமே ஸ்தோத்திரம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஜெயந்தான். அவங்க இன்னொருத்தருக்கு காசு கொடுத்தா கூட அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் சொல்கிறவங்களுக்குள்ள கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் தேவ தூதர்கள் அவளோடு இணைந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற தேவ தூதர்கள் இப்போ கூட உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போது உள்ளே என்ன செய்யுதுனாக்கா, இவங்க ஸ்தோத்திரம் சொல்லும்போது பரலோகத்துக்கு அது ஈஸியாக போயிடுது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஈஸியாக இறக்கிடுவார் நம்ம குடும்பத்துக்கு. அப்போ நீங்கள் அதை இறக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வாக்கு தத்துவங்களுக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த வாக்கு தத்துவம் என்ன செய்யும், நிறைவேறும். ஹல்லேலூயா. எபேசியர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு போட்டிருக்கு. கனி அப்படின்னா என்னது, அது ஸ்வீட். ஆமென். அது என்னது, ஸ்வீட்டு. அப்போது ஸ்தோத்திரம் சொல்லுதல் தான் இனிப்பு. ஹல்லேலூயா. அது
இந்த சுகர் கிடையாது. அல்லேலூயா. அது உள்ளர போச்சுன்னு வச்சுங்க, ஒரு அன்பு, பாசம், பரிவு எல்லாம் வந்து நம்மளே ஸ்வீட் ஆக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்வீட் வியாதி கூட போயிடும். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ காரியத்தை வச்சிருக்கிறாருங்க. யோவான் 6 மத்தேயு 25:30 அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு தான் என்ன செஞ்சாங்க, எல்லாம் சேர்ந்து ஒலிவமலைக்கு போனாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவரே ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. அவரே அநேக இடங்களில் ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்குறாரு. அவர் வாழ்ந்து காமிச்சதே நமக்கு, அவர் வாழ்ந்தது எப்படி என்பதை சொல்லி தான். இந்த இடத்துல ஏவாள் ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தா கர்த்தர் கீழே இறங்கி வந்திருப்பார். அல்லேலூயா. இறங்கி வந்து, நான் என்ன சொன்னேன், உன்னைய என்ன சொன்னேன், சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், சாப்பிடாத. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கே விளங்கியிருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தான்னா அவன் மைண்டில் அடடா ஆண்டவர் கோச்சுக்கு என்ற எண்ணம் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவள் என்ன செஞ்சிட்டா, தப்பு பண்ணிட்டா, பாவம் செஞ்சிட்டா, ஸ்தோத்திரம் சொல்லாமல் சாப்பிட்டா. நம்மளும் வீட்டில் சாப்பாடு வந்து ஆண்டவரே சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம், அரிசி பாத்திரத்துக்கு ஸ்தோத்திரம், எண்ணெய் பாத்திரத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், குறையாமல் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது 4வது தவறு என்னென்னா, கணவனை விட்டு பிரிந்து வந்தது தவறு. அல்லேலூயா. அவன் எங்கேயும் உட்காந்துருக்கான். வரும்போது அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்கன்னா இவ அதை செய்திருப்பாளான்னு தெரியாது. ஏன்னா அவன் சொல்லுவான், ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருமா, அது வேண்டாம், செய்ய வேண்டாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அப்போ தான் நமக்கு இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி ஈவினிங்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேச வருவார். அவர்கிட்ட நம்ம கேட்டுக்குவோம், அந்த பாம்பு அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது, அதனால் நம்ம அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும். ஆனால் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கணவனை இல்லை, கணவன்கிட்டையும் ஆலோசனை கேட்க முடியல, ஆண்டவர்கிட்டையும் ஆலோசனை கேட்க முடியல. அல்லேலூயா. கணவனை வந்து அவள் விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. அல்லேலூயா. பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் பாருங்கள், இந்த காலத்தில் கூட டைவர்ஸு எந்த வீட்டில் பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, பிரச்சனை, ப்ராப்ளம். அது வந்து தேவன் நடுவில் இல்லை, யார் இருக்கிறா, பிசாசு நடுவில் போய் இங்கே இருக்க மாதிரி மாதிரி போய் நடுவில் உட்காந்துருக்கான். எப்படியாவது இந்த குடும்பத்தை என்ன செய்யணும், பிரிக்கணும், அழிக்கணும், சண்டையை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பாடுகளுக்குள்ளாக என்ன செஞ்சிட்ருக்கான், நடத்திட்டுருக்கான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, என்ன செய்தாலும் புருஷன்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. அல்லேலூயா. புருஷன் செஞ்சாலும் பொண்டாட்டிகிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தவறு செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க அதை கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆசையினால் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், எவ்வளோ காசுனாலும் நம்மகிட்ட இருக்கிறத போட்டு நம்ம எடுத்துருவோம். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முன்னால் புருஷன்கிட்ட கேட்டால் இது வேஸ்ட்டுமா, இது வேண்டாம், நான் உனக்கு வேறு வாங்கி தரேன்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது, இந்த புருஷன் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுப்பாங்க. இவ தனியாக போயிட்டு தானே செஞ்சா. அல்லேலூயா. இவ கணவனை விட்டு பிரிந்து வந்துட்டா. பிரிந்து வரக்கூடாது. அதே மாதிரி சபைக்கு சபை தாவக்கூடாது. நம்ம சபைனா நம்ம சபை தான், அங்கே தான் இருக்கணும். வேறு சபைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மணவாளனை விட்டு மணவாட்டி சபை என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைவர்ஸு, அசுத்தமான உறவுகள், அதாவது எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. இவங்க எல்லாம் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் யூடியூப் பார்க்குறவங்க நல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக என்ன செய்யலாம், மனம் திரும்பலாம். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்னென்னா, 1 தீமோத்தேயு 2:14-15 போடப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியிலும் விசுவாசத்திலும் அன்பாலும் பரிசுத்தத்தால் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றிலே ரட்சிக்கப்படுவாள். என்னென்ன இருக்கணுமா இதில், வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. பிசாசால் வஞ்சிக்கப்படக்கூடாது, மீறுதலுக்கு உட்படக்கூடாது. அல்லேலூயா. புருஷனும் மனைவியும் ஒன்றா இணைஞ்சு எதையும் சாதிக்கணும், விசுவாசிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பிள்ளைகளை வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்க சண்டை போட்டாங்கன்னா அவங்களும் சண்டை விடுவாங்க. எதிர்காலத்தில் புருஷ பண்ணாங்கன்னா இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க பிள்ளைங்க. இப்போ அப்பாவும் அம்மாவும் ஒரு வைராக்கியத்தோட நல்லா அன்பா அப்படி போனாங்க அப்படின்னா புருஷன் பண்ணாட்டினா இப்படி தான் இருப்பாங்க போல். நாமளும் அம்மா அப்பாவை போல் என்ன செய்யணும், நம்ம ஒய்ஃபை வச்சுக்கணுன்ற அந்த எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அப்பா நல்லா ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருந்தாருன்னா நம்மளும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், நம்ம மக்கா இருக்கக்கூடாது என்ற அந்த உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரும். தாயும் தகப்பனையும் பார்த்து தான் பிள்ளைங்க என்ன செய்யும், வளரும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போனது தவறு. என்னன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவருடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, தேவனுடைய தரிசனங்களுக்கு, தேவன் கொடுக்குற சபையில் கொடுக்குற வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு
அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் நம்முடைய குடும்பத்தில் வந்து வாசம் செய்வார். அவரை தலைவராக வச்சுக்கணும், வீட்டில் சிநேகிதராக வச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை கரத்தை நான் பிடிச்சிட்டு விட்டவே மாட்டாண்டவரே, நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க, கட்டாயமாக வழிகாட்டுங்க, நீங்கள் எனக்கு இதை செய்யணுமான்னு சொல்லுங்க ஆண்டவரே. கரத்தை பிடிச்சி நம்ம ஜபத்தில் வல்லமை உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா, ஆண்டவர் சொல்கிறதை கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம், ஏதேனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 1:7 என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமேன். கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். அடுத்த நீதிமொழிகள் 10:27 நித்திய ஜீவன் என்ன செய்யுமா? சாகாவரம் பெற்றுக்கொள்ளுனா என்னன்னா, உள்ளே இருக்கிற ஆண்டவர் வெளியே போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளே இருக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வெளியில் போகவே மாட்டார். நமக்குள்ளேயே இருப்பார், நமக்கு நடத்துவார், எந்த பிசாசும் வராமல் பாதுகாத்து கொள்வார், குடும்பத்தை சுற்றி வேல் அடைச்சி வைப்பார், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லுவார். இது தவறு, இதை செய்யாத, இது தவறு, இது நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வேதத்தை போதிப்பார். எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா? நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தோன்னா, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சா எல்லா காரியமும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:27 நித்திய ஜீவன் சாகாவரம் பெறும். உள்ளே இருக்க நித்திய ஜீவன் கொழுந்து விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ அது உடல் முழுவதும் அந்த நித்திய ஜீவனுடைய அக்கினி என்ன செய்யணும்? வியாதிகளை எல்லாம் தள்ளி வச்சிடும். எந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் எதுவும் நமக்குள்ளே வராது. அதை எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? இதை கடைப்பிடிக்கணும். நீ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறத உணரணும். என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நீ வர முடியாது போ பிசாசே சொல்லணும். என்கிட்ட வராத போடா, ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் இருக்கிற, நீர் ஆவியில் இருக்கிறீங்க, பிசாசும் ஆவியில் இருக்கிறான். அவன் ஏன்பா என்கிட்ட அனுப்புறீங்க? நீங்கள் சண்டை போட்டவனை அழிங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இருந்து அவனை எரிச்சு சாம்பலாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்ட்ட இவனை என்கிட்ட வராதுடா போடா, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அடிபடுற, என்கிட்ட எவ்வளோ அடிபடுற, வேதத்தில் உன்னை அவ்வளோ அடிக்கிறார் ஆண்டவரே, அப்போ கூட நீ என்ன செய்கிற? வந்துட்டே இருக்க, இன்னும் கொஞ்ச நாளில் 1000 கால அரசாட்சியில் உன்னை பாதாளத்துக்கு கீழே போட்டு கட்டி போட போகிறாங்க, அப்போ என்ன செய்ய போகிறடா அப்படின்னு கேட்டு விரட்டி விட்டுருவேன். ஹல்லேலூயா. கிட்டேயே வரமாட்டான், அவன் வெக்கப்பட்டு போவான். ஆமேன். பாருங்க, வசனத்தை அடுத்த காரியம், அதாவது 6வது காரியம், வசனத்தை தவறாக உச்சரித்தது தவறு. ஆமேன். தவறாக உச்சரித்துட்டா ஆண்டவர் என்ன சொன்னாருப்பாங்க? தேவனாகிய கர்த்தர், அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது வசனம் பாருங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய்னா மனுஷன் செத்து போக மாட்டான், உள்ள இருக்க ஆத்மா செத்து போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அதுதான் அந்த குற்ற உணர்வு வரும். உள்ள குற்ற உணர்வு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தரில் நிற்போம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் நித்திய ஜீவன் சாவது. ஹல்லேலூயா. சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் அந்த பிசாசு அவளுக்கு எப்படி சொல்லுது பாருங்க, பாருங்க, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று அப்படியே சொல்லியிருக்காரு. இல்லைல்ல, அவர் சொன்ன வசனமே வேற. அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் புசிக்காதுன்னு சொன்னார். ஆனால் இது சொல்லுது சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டு. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே சொன்னார். 2 பேருமே தப்பாக தான் உச்சரிச்சாங்க. இது என்னென்னா, இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, பிசாசு ஏவாளிடம் வசனத்தை தவறாக உச்சரித்தான். இவனும் தவறாக தான் சொல்லியிருக்கான். ஆனால் தவறான உபதேசம் தூக்கி அவளுக்குள்ளே போட்டதும் அது என்ன செஞ்சிச்சு? அவளுக்குள்ளே போயிடுச்சு. அப்போது ஆண்டவர், அதாவது பிசாசு வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனம், அதை படிச்சு பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம்,
வெளிப்படுத்த சேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்பா எவ்வளோ பயங்கரம் பாருங்க. நம்ம வசனத்தை தவறாக உச்சரித்து அதோடு கூட சேர்ந்து நம்மளும் எதையாவது ஒரு வசனத்தை கூட்டி நம்ம எதையாவது இஷ்டத்துக்கு போட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆண்டவர் வாதையில் என்ன செய்வாரா? அழிப்பார் என்று போடப்பட்டிருக்கு. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனத்திலிருந்து எதையாதிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலும் பரிசுத்த நகரத்திலும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. என்ன செய்வாரா? இப்போ நம்ம இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை விசுவாசிக்கிறோம். அழுகிறோமா, கண்ணீர் விடுறோமா, உடனே இந்த புஸ்தகத்தை திரும்பி பார்த்து கர்த்தர் எனக்கு ஒரு ஆறுதலான வசனம் சொல்ல மாட்டாரா? கூட்டத்தில் போய் உட்காரோம், எல்லா இடத்துலையும் போய் உட்காரோம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரு? கண்ணீரோடு போய் உட்காரோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம அதை சொல்லி ஜெபிக்கும்போது கூட அந்த வாக்குத்தத்தத்தில் தப்பு சொல்லாமல் கரெக்டாக சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் தப்பாக சொல்லும்போது ஒரு 2 வார்த்தையை முழுங்கிட்டு பாதி முக்கால்வாசி வசனத்தை அப்படி சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சரியா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றையும் குறைக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லிட்டார் ஆண்டவர். அது போல கடைசியாக 7வது பழத்தை இச்சித்தது தவறு. ஹல்லேலூயா. ஏவாள் அந்த பழத்தின் அழகை கண்டாள். அழகை கண்டு ஏமாந்து எப்படியாவது இந்த பழம் ரொம்ப அழகாக இருக்குது, என்ன செய்யலாம், இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாப்புல இவன் தூவம் போடுறான் பாருங்க. சர்ப்பம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாதில் ஆண்டவர் சும்மா சொல்கிறாரு, நீ சாவன்னு சொல்லி நீ அதெல்லாம் சாகவே மாட்ட. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா உன் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஹல்லேலூயா. என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமேன். பாருங்க, ஆசை காமிக்குது. இப்போவே அழகாக தான் இருக்கா அவ. ஏன்னா முதல் பெண்ணை ஆண்டவர் அழகாக தான் படிச்சிருப்பாரு, அவருடைய அழகை அவருக்கு கொடுத்துருப்பாரு. அழகாக தான் அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, தேவர்களை போல. அப்பா தேவர்களை போலனா நம்ம இன்னும் அழகாயிருவோம் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கிருமிக்கே காசு போடுவாங்க, நிறையா போட்டு மூஞ்சில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கொப்பளமாக வந்துடும் முகத்தில். ஹல்லேலூயா. அழகுக்காக என்னென்னவோ செய்கிறாங்க லேடிஸு. ஆனால் அது என்ன செய்யுது? நாளைக்கு அந்த அழகையே கெடுத்து அந்த ஸ்கின்னையே என்ன செய்யுது? கெடுத்து போடுது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இருக்கிற இந்த அழகு என்ன அழகு அப்படின்னா, தேவர்களை போனால் தேவர்கள் மிகவும் அழகானவர்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நல்ல அதாவது அந்த வெளிச்சத்தில் வளர்கிறவர்கள், ஆண்டவருடைய வெளிச்சத்தில் துதியில் வளர்கிறவர்கள். தேவ தூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகானவர்களை போல நீ ஆயிடுவே அப்படின்னு சொன்ன உடனே இந்த காலத்து பெண்கள் மாதிரியா அந்த அம்மாவுக்கு ஆசையே வந்துருச்சு. சரி, நம்ம அழகாயிருவோம் போல, அப்போ நம்ம சாப்பிடலாம் அறிந்து தேவர்களை போலன்னு சொன்ன உடனே அதை என்ன செஞ்சிட்டா? பாதி சாப்பிட்டா. ஹல்லேலூயா. அது என்ன எப்படி இருக்கான் பாருங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், டேஸ்ட்டு, பார்வைக்கு இன்பமும், பார்க்க அழகு, புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்க விருட்சமாக இருந்தது. பாருங்க, இச்சிக்கப்படத்தக்கதாய் என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. இல்லை என்னென்ன தப்பு நடக்குது பாருங்க. இந்த வருஷம் புசிப்புக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எதையுமே நம்ம டேஸ்ட்டுனா வாங்கி சாப்பிடுவோம், அதே கடையிலே வாங்கி சாப்பிடுவோம். அல்லேலூயா. பார்வைக்கு இன்பம், இந்த கண்ணுக்கு அது அழகாக தெரிஞ்சுது. புத்தியை தெளிவுது பாருங்க, அதுக்குள்ளே புத்தியை போய் கெடுத்துருச்சு. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தா. புருஷனை என்ன செஞ்சான்? என்னமே கேட்கல. ஆண்டவர் வருவாரே கேட்போம், கேட்டு சாப்பிடுவோன்னு சொல்லலை. ஏன்டே அதை சாப்பிட வேணான்னாரு, அதை ஏன் போய் சாப்பிட்டேன்னு கேட்கல. நீ ஏன் அந்த பக்கம் போனேன்னும் கேட்கல. எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சான்? வாங்கி அவனும் சாப்பிட்டு அவனுக்கு நித்திய ஜீவனை இழந்து நித்திய ஜீவன் மாறிச்சு போனது. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்கள், இது நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது இன்னும் நடுவில் இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அநேக சத்தியங்களை என்ன செய்கிறாரு? இதன் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஆதாமை போல், நான் ஏவாளை போல் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. புருஷனும் நல்ல அறிவில்
ரொம்ப என்ன செய்யணும், புத்தியாக இருக்கணும். அதே மாதிரி மனைவியும் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும். அவள் தான் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இடிக்கிறவளாக இருக்கக்கூடாது, கட்டுறவளாக இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இடிக்கிறவளாக இருக்கக்கூடாது, கட்டுறவளாக இருக்கணும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த பிரசங்கத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.